ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் திரிபுரி சேனலோட அமுல்ராஜ் பேசுகிறேன். நம்மளோட வீடியோக்கு எல்லாமே ஸ்பான்சர் பை ஜொமேட்டோ. இது எல்லா வீடியோவும் பெய்ட் ப்ரொமோஷன். இந்த பை மோட்டோவில் நம்ம இந்த ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணி அந்த ஆப்பில் இருந்து நமக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ரேஷன், அதாவது கிராசரி பொருட்கள் எல்லாமே மற்ற ஆன்லைனோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கி பயனடைங்க. ஓகேவா? வாங்க நம்ம வீடியோக்கு உள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பனங்கிழங்கு. எல்லாருமே பொங்கல்னோட நிறைய காய்கறிகள் எல்லாமே வாங்கி எல்லாமே பண்ணுவாங்க. அதில் மெயின் விஷயம், முக்கியமான விஷயம் பனங்கிழங்கும் உண்டு. சரியா? அது பனங்கிழங்கு எப்படின்னா, ஒரு நல்ல மண்ணை அடித்து செம்மண் அந்த மாதிரி பனையில இருந்து வரக்கூடிய நொங்கு இருக்குங்களா, நொங்குக்கு பிறகு அது பழுத்து அதிலிருந்து கீழே கொட்டை விழும். அதை வெட்டி அதை பிச்சு காய வச்சு பக்குவப்படுத்தி அதை தண்ணி ஊற்றி நல்ல ஒரு மண் ஒசரமான இடத்துல நம்ம இந்த கொட்டையை அடுக்கி வச்சு அதை மண்ணை போட்டு தண்ணி ஊற்றி பார்க்கும்போது இந்த பொங்கல் டைமத்தில் மேக்சிமம் எல்லா இடத்துலையுமே இது வரும். பொங்கலுக்கான இந்த பனங்கிழங்கு வரும். சரியா? எனக்கு தர்மம் பிடிச்சிருக்கு, அதனால் குரல் இப்படி வாய்ஸ் இப்படி இருக்குது. சரியா? இந்த பனங்கிழங்குல முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, சொல்லப்போனால் இந்த நம்மளோட சாப்பிட்டுட்டு சில விஷயம் செரிக்காமல் இருக்கும். அதெல்லாம் நல்லா செமிக்கக்கூடிய இது இருக்குது. நல்லா அதிகமான நார் சத்து நிறைஞ்சிருக்கு இந்த பனங்கிழங்குல. சரியா? அது போக இந்த பனை கொட்டை இருக்குல்ல, அந்த கிழங்குக்கு மேலே பாருங்கள் கருப்பு கலர் கொட்டை இருக்குது. இந்த கொட்டையை வெட்டி சாப்பிட்டா தவுன் கொட்டைன்னு சொல்லுவாங்க. சரியா? இது சில குள்ளரில் உள்ள கஞ்சி மாதிரி இருக்கும், சில அதில் நல்லா கட்டியாக இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு முக்கியமான நல்ல விஷயங்கள், நல்ல சத்து கிடைக்கக்கூடியது. அதுபோக இந்த பனங்கிழங்கு நிறையா அவிக்கிறது அப்படின்னா, அவிச்சு உப்பு போட்டு மஞ்சள், வெள்ளைப்பூடு, இஞ்சி, லைட்டாக மிளகாவும் போடுவாங்க. அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிலவங்க இதை அவிச்சு அதை உடச்சி காய போட்டு அந்த மாதிரி இடித்து சீனி போட்டு திங்குவாங்க. சிலவங்க மிளகத்தை போட்டு லைட்டாக உரப்பும் சீனி அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப சத்தானது. சரியா? இந்த பனங்கிழங்கு அப்படின்னா, நம்ம ஏன் மண்ணுக்கு மேலே ஒசரமான இடத்துல போடணுங்கன்னா, ஒசரமாக அந்த வேர் கீழே ஊடி போய் தான் அது இது பருப்பும் அந்த குரோத் ஆகும். அப்படிங்கும் போதில் அதை நம்ம பிடுங்கும் போதில் தரையாக போனால் நமக்கு தோண்டதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா பாருங்கள், கம்பி வச்சு அதை கிண்டிகிட்டு இருக்கும் போதில் பாருங்கள், அந்த இருக்கும் போதில் அந்த மண்ணை எடுத்தால் தான் நம்ம மண்ணோட மேலே இருக்கும்போது நம்ம பிடுங்க வைக்கிறதுக்கு அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க, இதில் எதுவும் ஒரு குறைகள் எதுவும் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே இதை பயன்படுத்துங்க. நம்மளோட வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக நம்மளோட